ரெட் பை த வேர்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தியானம் பகுதி பரிசுத்த ஆவியானவரின் பங்கு நம்முடைய ரட்சிப்பிலே எவ்வாறாக காணப்படுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அநேக நேரங்களிலே ரட்சிப்பு என்று சொல்லும்போது நிறைய எண்ணங்கள் என்ன மாதிரி வருது அப்படின்னா, நான் என்னை சரிப்படுத்திட்டு நான் தேவனுடைய பக்கத்தில் வரேன், நான் ரொம்ப பாவத்தில் இருக்கேன், நான் ரொம்ப தவறாக போயிட்டேன், அதனால நான் என்னை கொஞ்சம் சரிப்படுத்திட்டு நான் ஆண்டவர்கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். பேசுவோம், இல்லை பேசுறதை கேட்டிருப்பீங்க. தேவனுடைய திட்டம் கெட்டுப்போன நம்மளை ரட்சிப்பதற்காக தான் அவர் உலகத்தில் வந்தார். நம்ம யாருமே நல்லவர்கள் கிடையாது. நம்ம எல்லாரும் பாவம் செய்து வழி விலகி போனோம் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. நமக்கும் தெரியும் நம்ம எங்கே இருந்தோம், நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எங்கே இருந்தோம்னு தெரியும். ஸோ ரட்சிக்கப்படாதவர்கள் அவங்ககிட்ட போய் ரட்சிப்பை பற்றி பேசும்போது அவங்களுக்கு அது புரியுறதில்லை. ஆனால் புரிந்து கொண்ட நமக்கோ எங்கே நம்ம வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கவே இல்லை. ஸோ முதல் வசனமாக உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிற தேவ வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், தீத்து எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அது இப்படியா சொல்லுது: நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நம்மளுடைய சுயநீதினால அவர் நம்ம ரட்சிக்கவே இல்லை. நம்ம ஓகே இவங்க கொஞ்சம் நல்லவங்க, இவன் கொஞ்சம் நல்லவ, இல்லை அவன் கொஞ்சம் நல்லவன்றதுக்காக ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கல. ஏதோ கொஞ்சம் ஓகேவா இருக்கிறாங்க, அதனால இவங்களை வச்சு நம்ம பண்ண முடியும் இல்லை. நம்ம கெட்டு போயிருந்தப்போ, தேவனுக்கு சத்துருவா இருந்தப்போ, தேவனை விட்டு தூரமாக இருந்தப்போ தான் அவர் நம்மை ரட்சித்தார். நம்முடைய கிரியை நிமித்தமாக அவர் நம்மளை ரட்சிக்கல. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அதுல இந்த பரிசுத்தாவியின் பங்கு, நம்ம பரிசுத்தாவியானவரை குறித்தா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த வார்த்தையில தெளிவாய் போடப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அப்போ நான் சரியாகிக்கிட்ட ஆண்டவர்கிட்ட வர முடியாது. நம்மளை சரிப்படுத்துகிறவரே தேவன் தான். அவருடைய வார்த்தை, அவருடைய ஆவி நம்மை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. அவருடைய இரத்தம் நம்மளை சுத்திகரிக்கிறது, நம்மளை சீர்படுத்துகிறது. முன்னாடி ஒரு ரொம்ப பழைய பல்லவி ஒன்று பாடுவோம்: ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும், நொறுக்கும் உருக்கும் உருவாக்கி நிரப்பும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பாடலை பாடுவோம். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த பாட்டு. அந்த பாடலின் வரிகள் சொல்வது மிக மிக உண்மையான ஒரு உணர்வின் பிரதிபலிப்பு. நம்மளை உடைச்சு உருவாக்கி புதிதாக்குகிறது கர்த்தர். அதுல செயல்படுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. புதிதாக்கும் பரிசுத்தரே அப்படின்னு கூட நம்ம அந்த ஒரு பாடல்ல நம்ம சொல்வோம். ஸோ பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய கிரியை அது. ஸோ இதை முதல்ல நம்ம கவனத்தில் கொள்வோம். இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வருவதற்கு முன்பதாக நம்ம உலகத்துல தான் இருந்தோம், உலகத்தில் பங்குள்ளவராக தான் இருந்தோம். இதுல அவர் வந்து அப்படின்னா அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நான் தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், அந்த தேற்றவாளன் அவர் வந்தார்னா பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஸோ தேற்றவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவரைத்தான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது அவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஸோ அப்போ நம்ம தேவனண்டை வருவதற்காக, நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்வதற்கு முன்பதாகவே இந்த கிரியைகளை நமக்குள்ளாக துவக்குகிற தேவன்
உணர்வு, கன்விக்ஷன்ஸ் தருகிறது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். இதை நம் கவனத்திலே கொள்ள வேண்டும். தொடர்ந்து இன்னொரு வசனத்தையும் கூட நம்ம பார்க்கலாம். எசேக்கியேல் 36:25 முதல் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். 26 உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். 27 உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயத்தை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஸோ நம்மளை ரீக்ரியேட் பண்றது, நான் மறுபடியும் பிறக்கிறேன். எதுல? தேவனுடைய குணாதிசயங்கள்ல, தேவனுடைய தன்மைகள்ல. நம்ம இந்த உலகத்துல இருக்கும்போது தேவனுடைய தன்மைகள் நமக்கு தெரியாது, தேவனுடைய குணாதிசயங்கள் தெரியாது. அதை விட்டுத்தான் நாம் வழி விலகி போனோம். ஆண்டவருடைய நியாயப்பிரமாணங்கள், ஆண்டவருடைய கட்டளைகள், ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகள், ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற நோக்கங்கள், திட்டங்கள், இவைகள் எதுவுமே நமக்கு தெரியாது. இவைகள்லாம் நம் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. இல்லை, நம்ம அவைகளை குறித்து கரிசனையற்றவர்களாக நாம இருந்தோம். அப்போதான் ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்கிறார். எப்படி? பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மளை கன்விக்ட் பண்றார், நம்மளை உணர்த்துறார், நம்மளை அவருடைய பாதைக்கு நேராக திருப்புறாரு. நம்மளுடைய இருதயத்தை, கல்லான இருதயத்தை எல்லாம் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தருவேன்னு சொல்ற தேவன், புதிதாக தேவனுடைய ஆவியை நம் உள்ளத்திலே ஊற்றுவேன் என்று சொல்கிறதை நாம இந்த வேதவத்துல பார்க்கிறோம். இது எங்க? தீர்க்க தரிசனமாகவே சொல்லப்பட்டுச்சு. நம்மை மறுரூபப்படுத்துகிற தேவன், நாம் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மை புதிதாக்குகிறவராக இருக்கிறார். அவர் என்ன சொல்றார்? 27 உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, பரிசுத்த ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. இதைதான் இயேசு கிறிஸ்து தாமே இந்த உலகத்துல இருந்தபோது அந்த யோவான் அந்த முந்தின வசனம் நம்ம வாசித்தோம் இல்லையா 16 அந்த வார்த்தையின்படி இயேசு சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்லி உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சப்போ இந்த ரட்சிப்புல முதல் படியாக கர்த்தர் செய்கிறது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மளை உணர்வடைய செய்கிறார். ஸோ இன்னைக்கு நம்மளானாலும் சரி, நம்மை சுற்றி இருக்கிற வேற யாருக்காக நான் ஜெபிப்பதாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நீர் கண்டித்து உணர்த்தோம், இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்தோம், என்னை நீர் கண்டித்து உணர்த்தும், எனக்குள்ள இன்னும் ஏதாகிலும் உலகம் இருக்கும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரே நீர் அவைகளை குறித்து என்னை கண்டித்து உணர்த்தும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். யாரும் இல்லை, யாரையும் ஆண்டவரிடத்துல நம்மளால கொண்டு வந்துட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அந்த கிரியையை துவங்க வேண்டும். நம்ம அதற்கு இணங்க வேண்டும், நாம் அதற்கு இணங்கி நம்மளை விட்டு கொடுக்க வேண்டும். ஒருவேளை வேற யாரையாவது நம்ம ஆண்டவரத்துல நம்ம வழி நடத்துறோம் என்று சொன்னான், ஆத்ம பாரத்தோடு கூட நம்ம சிலருக்காக நம்ம ஜெபிக்கிறோம் என்று சொன்னா, அவங்கள்ட்ட ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நீங்க உணர்த்துங்க ஆண்டவரே, அவங்களுடைய உள்ளத்துல நீர் கிரியை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். அந்த உலகத்தை, அவங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த உலகத்தின் சுவாபங்களை, உலகத்தின் நோக்கங்களை, உலகத்தின் திட்டங்களை, விருப்பங்களை, ஆசபாசங்களை ஆண்டவரே நீர் உணர்த்துங்க. அது எவ்வளவு அநியாயமானது, அது எவ்வளவு நியாயக்கேடு நிறைந்தது என்பதை நீர் உணர்த்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது அந்த இடத்துல தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. சாகவே ஆவியானவரை நம்ம அந்த இடத்துல கொண்டு வரும்போது இந்த உணர்வை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். உணர்த்தி சுட்டி காட்டி நம்மளை சீர்படுத்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த எண்ணத்தோடு கூட இந்த
தியானத்தை நீங்கள் தொடர்ந்து இந்த வசனங்களை கொண்டு தியானித்து உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியை சார்ந்து வெற்றி பெறுங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளின் தியானத்தை எங்கள் வாழ்க்கையிலே நீர் செயல்படுத்தும். ஆண்டவரே, எசேக்கியேல் 36:27 சொல்லப்பட்டதைப் போல ஆண்டவரே, உம்முடைய ஆவியை கொண்டு நாங்கள் உம்முடைய கட்டளைகளிலே உம்முடைய நியாயங்களை கை கொண்டு நடக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுவீராக, மறுரூபப்படுத்துவீராக. இந்த நாளிலும் எங்களுக்குள்ளாக ஏதாகிலும் உலகத்தின் சுபாவங்கள் காணப்படும் என்று சொன்னார், அந்த சாயல் தென்படும் என்று சொன்னார். கர்த்தர் தாமே அவைகளை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஆண்டவரே மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆண்டவரே நீர் புதிதாக்கும்படி ஜெபிக்கின்றோம். என் உள்ளத்திலே நீர் வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் இணங்கி நடக்க எங்களை விட்டு தருகிறோம். நீதாமே எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக. துதி கன மகிமை ஆவுமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. தொடர்ந்து இந்த வார்த்தையை நீங்கள் தியானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.